தேவனுடைய நன்மைகளை நிறைவாய் பெற்று வாழ்கிற வாழ்க்கை தான் தரமுள்ள வாழ்க்கை. இயேசு நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். வரங்கள் என்கிற ஆசீர்வாதத்தை, வல்லமை என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே இருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். The book of Acts chapter 1 verse 3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கரங்களை வைத்து எல்லாம் ஒரு நிமிஷம் ஆண்டவரே இந்த காலை வேளையில் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையிலேயும் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் என்ன செய்வீர்கள்? உயிரடைவீர்கள். நாம் உயிரடைய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே உயிரடைய செய்வார். அதை நாம் எங்கே வாசிக்கிறோம்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம். வாசியுங்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். 13வது வசனம், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன். ஆகவே இஸ்ரவேல் தேசம், அதாவது சிதறடிக்கப்பட்டு போனது, அந்த காரியத்தை இங்கே சொல்லி இருக்கிறார். சிதறடிக்கப்பட்டு போன இந்த இஸ்ரவேல் தேசம், ஆட்சி இழந்து போன தேசம், அந்நியருக்கு அடிமைப்பட்டு போனதான தேசம். அது மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் வறுமை, அந்த தேசத்தில் வேலையில் அந்த மக்களுக்கு வேலை இல்லாத பிரச்சனை, அந்த மக்கள் மிகவும் கஷ்டத்துக்குள்ளே வேதனைக்குள்ளே இருந்த அந்த காலம், அவர்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி இருந்த காலம், ஆவிக்குரிய நிலைமையிலே செயலற்று போனதான மக்கள். முன்காலங்களிலே நிறைய தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், நிறைய பேர் கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபட்ட நபர்களாக காணப்பட்டார்கள், உயிருள்ள விசுவாசிகளாக இருந்தார்கள், பக்தி வைராக்கியம் உள்ள மக்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் காலம் செல்ல 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 இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கூட்டத்தில், இஸ்ரவேல் ஜனங்களாகிய இந்த சபையிலே, பழைய ஏற்பாட்டு சபையிலே ஜனங்கள் செயலற்று போன மக்களாய் மாறினார்கள். கர்த்தருக்கென்று அவர்கள் செயல்படக்கூடாத மக்களாய் மாறி போனார்கள். அவர்கள் பாவம் அவர்களை அடிமைப்படுத்தியது, பாவம் அவர்களை அவர்கள் ஜீவனற்றவர்களாய் மாற்றியது, உயிரற்றவர்களாய் மாற்றியது. ஒரு செத்து போன ஒரு நிலைமையிலே, நாற்றம் எடுக்கிற ஒரு நிலைமையிலே இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவரை விட்டு விலகி தூரமாய் ஜீவித்து கொண்டிருந்தது. எந்த நற்கிரியைக்கும் பிரயோஜனமில்லாத மக்கள், சடங்காச்சாரம், பாரம்பரியம், இவைகள் தான் மிச்சமாக இருந்ததை தவிர ஆண்டவருக்கென்று எந்த காரியத்தையும் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இல்லை. நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று அங்கே தேவன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். வசனத்தில், திருவசனத்தில் அவ்விதமாக நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்கிற நிலைமைக்கு வந்துவிட்டது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதாவது பிபி எந்த நார்மலுக்கு இருக்கணுமோ அதை விட கீழே வந்துச்சு. பிபி எல்லாம் நார்மல் கீழே வந்து அப்புறம் என்ன செஞ்சிடும், அப்படியே 0 வந்துடும். பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகி கடைசியில்
ஒன்றும் இல்லை, 0 அப்படின்னு வர்ற சமயத்தில் டாக்டர் சொல்வார், காப்பாற்ற முடியாது, he is dead. ஆகவே சுவாசம் இல்லை, இரத்த ஓட்டம் இல்லை, கை அசைவில்லை, கண் அசைவில்லை, எல்லா ஆர்கன்ஸும் ஃபெயிலியர். அந்த நிலைமையிலே ஒரு சரீரத்தை அவர் கடைசியாக ஜீவன் முன் போய்விட்டது என்று டிக்ளேர் பண்ணுறது மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய சபை அமிதமாய் செத்து போனது, ஜீவனற்று போனதான சபையாய் மாறியது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். எது ஜீவன் இல்லாமல் இருக்கிறதோ, ஜீவன் இல்லாமல் இருக்கிறதை என்ன செய்ய மாட்டார் என்று சொன்னால் வீட்டில் வைத்து பாதுகாக்க மாட்டார்கள். எவ்வளவு வேல்யூபிள் பர்சனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மதிப்பான நபராக இருந்தாலும் சரி, அந்த நபரை 2 நாளோ 1 வாரமோ வைத்திருப்பார்கள். அதற்கு உள்ளாலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் ப்ரிப்பரேஷன், அடக்கத்துக்குரிய சபை அடக்கத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டு போய் அடக்கம் பண்ணி விடுவார்கள். அதுக்கு பிறகு அவர்களை யாரும் தங்கள் வீட்டில் வைக்க விரும்புகிறதே இல்லை. வைத்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, நாற்றம் எடுக்கும். அவர் ஆளாக வீட்டில் அவரை உலர போட்டு காய வச்சிருந்து போட்டால் கூட அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, அது யாருக்கும் பிரயோஜனமும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இந்த, அதாவது மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே, குறிப்பாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு சபை இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி சில திட்டங்களை வைத்திருந்தார். அவர்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை பற்றிய ஒரு நோக்கம் கர்த்தருக்கு இருந்தது. ஆண்டவர் எதற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்கிறார், எதற்காக ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார், எதற்காக ஒரு சபையை தெரிந்து கொள்கிறார் என்று கேட்டால், அவர்களை கொண்டு கர்த்தர் தன்னுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு கர்த்தர் செய்த மகா பெரிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த வேத புத்தகம் நம்ம கையில் கிடைத்திருக்கிறது. இந்த பரிசுத்த வேத புத்தகத்தில் நம்ம படிக்கிறோமே, இது எழுதினவர்கள், இந்த புத்தகம் நம்முடைய கையில் இன்றைக்கு வருவதற்கு இந்த புஸ்தகத்தில் பழைய ஏற்பாடு என்று சொல்லும் பொழுதே இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரமாக இருக்கிற சரித்திரத்தை சிலர் எழுதினார்கள். ஆகவே சரித்திர புத்தகம் நம்முடைய கையில் கிடைத்திருக்கிறது. அதே போல சில அதாவது தனிப்பட்ட தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை எழுதினார்கள், பேசினார்கள், பின்பவைகள் எழுதினார்கள். ஆகவே இன்றைக்கு நம்முடைய கையிலே தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இன்னும் பலரை நீங்க பார்க்கலாம். சாலமோன், தாவீதை பாருங்க. தாவீது பல பாடல்களை அவன் பாடினான். அவன் பாடின அந்த பாடல்களை அவன் ஏதோ பாடி விட்டு போகவில்லை, எல்லாவற்றையும் எழுதி ராகம் அமைத்து வைத்தானாம். அந்த ராகம் அமைத்து எழுதி வைக்கப்பட்ட அந்த பாடல்கள் தான் இன்றைக்கு சங்கீதமாக நம்முடைய கையில் இருக்கிறது. அவைகளை நாம் எடுத்து என்ன செய்கிறோம்? வாசித்து ஆறுதல் அடைகிறோம். சாலமோனை பாருங்கள். சாலமோன் அவன் மிகுந்த ஞானியாய், கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். அவன் அவிதமாய் மிகுந்த ஞானியாக இருந்த அவனுடைய ஞானத்தை பயன்படுத்தி எழுதியதான நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ், நிறைய நீதிமொழிகள். மகனே, நீ உன் தகப்பன் உன்னுடைய தாயினுடைய புத்தியை தள்ளாதே, தகப்பனுடைய ஆலோசனையை கேள். இப்படியெல்லாம் அவன் நிறைய காரியங்களை, நீதிமொழியின் புஸ்தகத்தை படிச்சிருக்கீங்களா? சோம்பேறியா இருக்கக்கூடாதுங்கிற ஆலோசனை, இன்னும் பாபத்தினாலே வருகிற விளைவுகள், அநேக காரியங்களை அதாவது நீதிமொழிகளாக, ஒவ்வொரு வசனமும் ஒரு நீதிமொழி, அவ்விதமாக ஒவ்வொரு வசனத்தையும் நீதிமொழியாக அவர் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவைகளை அவர் நம்முடைய கையில் கிடைப்பதற்கு அன்றைக்கு எழுதாமல் இருந்திருந்தால், அதற்கென்று அவைகள் எழுதி தொகுத்து வைக்காமல் இருந்திருந்தால், அன்றைக்கெல்லாம் பேப்பர் கிடையாது, பிரிண்டிங் மிஷின் கிடையாது, தோல் சுருளர் இந்த காலத்துக்கு இருக்கிறது போல பேனா பேப்பர்லாம் கிடையாது. ஆனாலும் அவைகளை எழுதும்படியாக அவர்கள் தங்கள் நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள், செயல்பட்டு நம்முடைய கையில் நீதிமொழியின் புஸ்தகமாக கிடைத்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இன்னும் பலர் சுவிசேஷம் எழுத துவங்கினார்கள். அவைகளிலிருந்து இவைகள் மாத்திரம் நம்முடைய கரங்களிலே விசேஷமாக பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போதும் என்று சொல்லி 4 சுவிசேஷங்களை மட்டும்
இந்த பரிசுத்த வேதா புத்தகத்தோடு சேர்த்திருக்கிறார்கள். அன்றைக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவர்கள் சுவிசேஷ சரித்திரத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரத்தை, அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் எழுதாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நம்முடைய கையிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த புஸ்தகம் இருந்திருக்காது. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தை லூக்கா எழுதினார். அந்த அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்தை, அதாவது அவன் முதலாவது லூக்கா என்கிற சுவிசேஷத்தையும் அவன் தான் எழுதினான். பின்பு 2ஆம் பிரபந்தத்தை நான் என்ன செய்தேன், எழுத தொடங்கினேன் என்று சொல்லி அவன் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். அப்படி அவர் 2 புஸ்தகத்தை எழுதினார். லூக்கா பெரிய அப்போஸ்தலன் கிடையாது. லூக்கா இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்களில் ஒரு நபர் கிடையாது. ஆனாலும் அவர் 2 புத்தகங்களை எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் நிருபம், அதே போல 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், இன்னும் எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், இந்த புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் பிலமோன் ஆகிய இந்த புத்தகங்கள் எல்லாமே எபிரேயம் இந்த பவுலினால் எழுதப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் எழுதப்பட்ட நிருபங்களை நாம் அங்கே வேதத்தில் படிக்கிறோம். ரோம நிருபம் நம்முடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை எழுதி இன்றைக்கு அவர் நமக்கு கிடைக்கும்படியாய் செய்திருக்கிறார். கொரிந்திய நிருபங்கள், எபேசிய நிருபங்கள், தெசலோனிக்கே நிருபங்கள், இந்த தீமோத்தேயுவின் புஸ்தகங்கள், இதெல்லாம் நம்முடைய கையில் இன்றைக்கு இருப்பதற்கு காரணம் அவர்கள் எல்லாரும் உயிருள்ளவர்களாக இருந்தார்கள். கரங்களை வீட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கொஞ்சமாவது உயிருள்ளவங்க இருந்ததுனால தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம் நடந்தது, தேவனுடைய ஊழியங்கள் நடந்தது. ஆண்டவர் இந்த வேத புத்தகம் நம்முடைய கையில் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் இவர்கள் மூலமாய் நிறைவேறும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆகவே இதே போல கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கொண்டு, அவரை அறிந்தவர்களை கொண்டு, அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களை கொண்டு, அவளை பற்றி சொல்ல என் ஜனம், அவருடைய ஜனங்களை கொண்டு கர்த்தர் அவர் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேதம் சொல்கிறது தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆவியாயிருக்கிற அவர் நம்மை சரீரமாக பயன்படுத்துகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் ஆவியாக இருக்கிறார், நாம் அவருடைய சரீரங்களாம், அவருடைய சரீரத்தின் அவயவங்களுமாயிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதன் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற சபை, அந்த சபை தேவனுடைய சரீரம். தேவனுடைய சரீரம் அது உயிருள்ளதாக இருக்கும் பொழுது கைகள் வேலை செய்யும், கால்கள் வேலை செய்யும், ஒவ்வொரு அவயவங்களும் அதன் வேலைகளை அவை சரியாக செய்ய ஆரம்பிக்கும். அப்படி சபை, தேவனுடைய சரீரம் அது செயல்படும் பொழுது இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன நினைத்தாரோ அதை அவர் செய்து முடிக்க முடியும். கர்த்தருடைய நோக்கமும் சித்தமும் திட்டமும் இந்த உலகத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பயன்படுத்துவது யாரை என்று சொன்னால் தேவனுடைய திருச்சபையை, உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அதனால நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம், உணர்வுள்ளவளாக இருக்க வேண்டியது அவசியம். எதை உணர்ந்து கொள்ள வேண்டும்? நாம் இல்லாமல் கர்த்தர் செயல்பட முடியாது. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அவர் சபையினே, அவர் சபைக்கு உள்ளாலே இருக்கிற ஒவ்வொருவரை கொண்டும் அவயவங்களாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். தலை உயிரோடு இருக்கிறது, சரமெல்லாம் செத்து போயிற்று. அந்த நிலைமையிலே ஒரு மனுஷன் நீங்க பார்க்குறீங்க, அவனுக்கு பேர் என்ன? திமிர்வாதக்காரன். 38 வருஷமாய் அவன் படுக்கையில் இருந்தான். தண்ணீர் கலக்கப்படும் பொழுதெல்லாம் அவன் கொண்டு போய் விடப்பட முடியவில்லை என்று பலரை என்ன செய்தது என்று சொன்னால் அவன் குறை சொல்லி கொண்டிருந்தான். அவன் உயிர் பெற முடியாதது காரணம் என்ன? அவன் உயிர் பெற முடியாத காரணம் அவன் முயற்சி செய்யவில்லை. இப்படி திமிர்வாதக்காரனாக இருந்த ஒரு மனுஷன் நம்ம பார்க்குறோமே, அதே போலத்தான்
இன்றைக்கு தேவனுடைய சபையும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சில சபைகள் முற்றிலும் செத்துப்போன நிலைமையில் இருக்கிறது. சில விசுவாசிகள் முற்றிலும் செயல்படாத நிலைமையில் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நான் உங்களோடு கூட சொல்கிறதான சில காரியங்கள் நீங்கள் வேண்டுமென்றால் குறிப்பு எழுதி கொள்ளலாம். ஏன் why we are inactive in the church? சபையிலே செயல்படாமல் தூங்கிக் கொண்டிருப்பதனுடைய காரணம் என்ன? ஏன் சபை தேவனுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் செய்ய இயலாமல் முடங்கி போய் கிடக்கிறது? ஏற்கனவே நான் முகவுரையை சொல்லிட்டேன். ஆண்டவருடைய சபை அது செயல்பட வேண்டும். தேவனுடைய சபையில் இருக்கிற ஒரு நபர் அவர் உற்சாகமாக இருக்கணும், செயல்படுகிற நபராக இருக்கணும், தூங்குகிற விசுவாசியாக இருக்கக்கூடாது, பிரச்சனை பண்ணுற விசுவாசியாக இருக்கக்கூடாது, இடைஞ்சல் பண்ணுற விசுவாசியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்களை வாந்தி பண்ணி போடுவார். நீ அனலாயாவது குளிராயாவது நலமாயிருக்கும், நான் உன்னை என்ன செய்வேன்? வெதுவெதுப்பாயிருக்கிறபடி நாளை உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை புறம்பாக்கி போடுவார். தேவன் நம்மை அவர் வேண்டாம் என்று தள்ளி விடுவார். தேவன் நம்மை புறக்கணிப்பார். தேவன் நம்மை புறக்கணிக்காமல் இருக்க வேண்டுமா? தேவன் நம்முடைய குடும்பத்தை புறக்கணிக்காமல் இருக்க வேண்டுமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? உயிருள்ள ஒரு விசுவாசியாக செயல்பட வேண்டும். உற்சாகமுள்ள ஒரு ஆளாக இருக்க வேண்டும். இடையூறு பண்ணாத ஒரு ஆளாக இருக்க வேண்டும். சபையில் ஒரு பிரச்சனை பண்ணாத ஒரு ஆளாக இருக்க வேண்டும். சபைக்கு பிரயோஜனமான ஒரு நபராக இருக்கிற சமயத்தில் கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆட்களை ஆண்டவர் அங்கீகரித்து அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. செயல்படாதவர்களை அல்ல, கர்த்தர் செயல்படுகிற விசுவாசிகளை, உயிரற்ற ஒரு கிறிஸ்தவனை அல்ல, உயிருள்ள கிறிஸ்தவனையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க உயிரற்றவர்களாக ஜீவனற்ற நிலைமையிலே இருந்து கொண்டிருந்தால் கர்த்தர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கவே மாட்டார். வேதத்தில் நீங்கள் படிக்கிற சமயத்தில் சங்கீதத்தின் புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். Psalm 71:20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து என்ன செய்வீர்? என்னை ஏற பண்ணுவீர். அநேக தேவனுடைய பிள்ளைகள் சபையில இன்ஆக்டிவாக இருக்கிறதுக்கு காரணம், உயிர் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்றும் செத்த நிலைமையில் இருப்பது காரணம். அந்த வார்த்தைக்கு இன்னொரு பதம் என்னவென்றால் செயலற்றவர்கள். சபையிலே செயலற்றவர்கள், சபையிலே தூங்கி கொண்டிருக்கிறவர்கள். ரெண்டு விதமா சொல்ல. சபையில தூங்கி கொண்டு சபையில வந்து உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்கறது ஒண்ணு, அதுவும் அவர்கள் உயிர் இருக்கிறது என்று அர்த்தம். சபையில வந்தும் பிரசங்கத்தையும் கூட கேட்காம சபையில வந்தா லேட்டா வந்து தூங்கிட்டு போற ஆட்கள் அவங்க ரொம்ப பரிதாபமான ஆட்கள். உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவன் இல்லை. கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய வார்த்தை வசனம் உங்களுக்கு வரும் பொழுது உங்களால் கேட்க முடியும், உங்களால் புரிந்து கொள்ள முடியும், கிரகிக்க முடியும். நீங்கள் அங்குமங்கும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள். உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று சொன்னால் சபைக்கு வரவர்கள் சரியான டைமுக்கு வரமாட்டாங்க. ஜீவன் இருக்கிறவன் என்ன செய்வான் என்று சொன்னால் சரியான நேரத்துக்கு சபைக்கு வருவான். ஜீவன் இல்லாதவன் ஆராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ரொம்ப லேட்டா வந்து உட்காருவான். ஏன்னா உற்சாகம் இல்லை தான் காரணம். உற்சாகம் இருக்கிற ஆட்கள் ஆராதனைக்கும் நேரமே வருவாங்க. அதற்கு பிறகு உபவாச கூட்டம், முழு இரவு ஜெபம், லீடர்ஸ் மீட்டிங், என்னென்னலாம் சபையில் வைக்கிறாங்களோ இதெல்லாவற்றையும் போய் நம்ம பங்கெடுத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா கூட்டங்களையும் பங்கு பெறுவார்கள். குறித்த நேரத்துக்கு சபைக்கு வருவாங்க. ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வராத ஆட்கள் பிரசங்கத்தில் தூங்கத்தான் செய்வார்கள். ஆராதனையிலே நீங்கள் உற்சாகம் அடைகிறீர்கள். ஆராதனையிலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிற அந்த நேரத்தில் நீங்கள் உயிரடைகிறீர்கள், பலனடைகிறீர்கள்.
அந்த ஆராதனை நேரத்தை நீங்கள் புறக்கணித்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போகும். ஏன் விசுவாசி செத்து போயிருக்கிறான் தெரியுமா? டைமுக்கு ஆராதனைக்கு வர்றதில்லை. கரெக்டா சரியான நேரத்துக்கு முன்னாலேயே வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் முழுவதும் கர்த்தருக்கு செலவு பண்ண வேண்டிய நாள், ஹோல் டே. அந்த நாளில் நீ பழைய ஏற்பாட்டு காலத்தில் சமையல் கூட பண்ணக்கூடாது. ஓய்வு நாளில் சமையல் கூட பண்ணக்கூடாது. சொந்த பேச்சை பேசக்கூடாது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல் நடக்கக்கூடாது என்றெல்லாம் அன்றைக்கு கட்டுப்பாடு இருந்தது. அந்த அளவுக்கு ஓய்வு நாள் ஆசரிக்கப்பட்டது. ஓய்வு நாளை நீ மகிமையாக எண்ணுவாயானால் கர்த்தர் உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணி அவர் உச்சிதமான கோதுமையினால் உன்னை என்ன செய்வார்? போஷிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஏன் தரித்திரம் நீங்கவில்லை? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்கவில்லை? பூமியின் உயர்ந்த இடங்களில் கர்த்தர் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். எப்போ தெரியுமா? பரிசுத்த நாளை, ஒருவேளை நாம் ஆராதிக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்பதனாலே அன்றைக்கு நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று நினைத்து விடக்கூடாது. பழைய ஏற்பாட்டிலேயே அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் ஓய்வு நாளுக்கு கொடுத்தா, புதிய ஏற்பாட்டிலே பிரமாணம் கூடுதலாக இருக்கிறத தவிர குறையவில்லை. புதிய ஏற்பாட்டில் ரொம்ப லகுவாய் போச்சு. பழைய ஏற்பாட்டில் தான் ஓய்வு நாளில் அதை பரிசுத்தமாக ஆசரிக்கணும், அன்றைக்கு எந்த வேலையும் செய்யாமல் இருக்கணும் என்று போடப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு சும்மா இருந்தாங்க, அன்றைக்கி ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை நாம் ஆசரிக்கிறதான சமயத்தில் நாம் ரெஸ்ட் எடுக்க, இட் இஸ் நாட் அதாவது ஹாலிடே, இட் இஸ் எ ஹோலிடே. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். நம்ம ஏதோ உட்கார்ந்து வீட்டில் அன்னைக்கு நல்லா சமைச்சு சாப்பிட்டு கறி சாப்பிட்ற நாள் இல்லை. அன்னைக்கு நம்ம நல்லா உட்கார்ந்து சினிமா பார்க்குற நாள் அல்ல. அன்றைக்கு உட்கார்ந்து ஜாலியாக அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற நாள் அல்ல. அதை பரிசுத்த நாளாக நாம் நினைத்து அதை மேன்மைப்படுத்தி அந்த நாளில் நாம் ஆண்டவருக்கென்று ஊழியங்களை செய்ய வேண்டும். மற்ற 6 நாட்கள்லையும் உங்களுக்கு ஊழியம் செய்ய நேரம் இல்லை. அப்படி என்றால் ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தர் எதற்காக தந்திருக்கிறார்? அன்றைக்கு நல்ல சாப்பிட்டு நம்ம எங்கேயோ ஜாலியாக ஊரெல்லாம் சுற்றுறதுக்கு இல்லை. கர்த்தர் அந்த நாளை நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஆண்டவருக்கென்று ஊழியத்தை செய்யும். ஒருவேளை நீங்கள் மற்ற நாட்களில் எல்லாம் ஊழியத்தில் பங்கு பெறுகிற ஆட்களாக இருப்பீர் என்று சொன்னால் அந்த நாட்களில் கொஞ்சம் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா முழுசும் அந்த நாளில் மீதி ஆராதனை போக மீதி நேரங்களில் நீங்கள் ஊழியத்துக்கு பிளான் பண்ண அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஊழியம் செய்ய வேண்டும், வேலை செய்யணும். என்ன வேலை? கர்த்தருடைய வேலையை செய்யணும். மற்ற 6 நாட்களும் உங்கள் வேலையை செய்கிறீர்கள். 7ஆம் நாளில் ஓய்ந்திருப்பது என்பது பழைய ஏற்பாட்டில். ஆனால் 7ஆம் நாளிலே கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா! அது தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முக்கியமான விஷயம். அவை ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னு செய்கிறோம், ரொம்ப லேட்டாக 1 மணி நேரம் ஆராதனைலாம் முடிஞ்ச பிற்பாடு பார்க்குறேன். அதுக்கு பிறகு ஆட்கள் வர்றாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையும் ரெகுலராக வராத ஆட்கள் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை சிலர் ரெகுலராக வர்றது கிடையாது. அந்த மாதிரிப்பட்டதான ஆட்களையும் நம்ம பார்க்குறோம். தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய சபையில் ஆராதனை இந்த நாளில், பரிசுத்த ஓய்வு நாளில் நீங்கள் சரியாக தவறாமல் நீங்கள் கடந்து ஆண்டவரை சரியாக ஆராதித்து ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே செயல்படுகிற மக்களாக நீங்கள் இல்லை என்று சொன்னால் ஆவிக்குரிய ஜீவனை இழந்து போவோம். மரித்தவர்கள் என்ன செய்வார்கள்? அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்திலே மரித்தவர்கள், ஜீவன் இல்லாதவர்கள், அவர்கள் நித்திய நரகத்துக்கு செல்வார்கள். ஏதோ ஒரு சர்ச்சில் மெம்பர்ஷிப் இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போக முடியாது. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. எந்த கிறிஸ்தவனும் சரிதான், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நம்ம நித்திய ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள இருக்கிற நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே தாவீது ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபம் பண்ணுகிறான்? என்ன செய்யும்? என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஏன் தேவனுடைய ஜனம்
செத்து போகிறது? ஏன் தேவனுடைய ஜனம் செயலற்று போனதாக இருக்கிறது? காரணம் என்ன தெரியுமா? அநேக ஆபத்துக்கள் நிமித்தம். இந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து பாருங்கள். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து. அதாவது சோர்ந்து போன நிலைமை. அநேக மக்கள் சோர்ந்து போனவர்களா இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான நிலைமைக்கு இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டு கடை இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இது லவோதிக்கா சபையின் காலமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்திலே சபை வெதுவெதுப்பாய் இருக்கும், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கும். அந்த நிலைமையில் இருப்பது காரணம் என்ன தெரியுமா? ஆபத்துக்கள். இன்னும் அசல் என்ன சொல்ல, ஆபத்துக்களினாலேயும் இக்கட்டுகளினாலேயும் பலவிதமான ஆபத்து, இக்கட்டு, பிரச்சனை, ப்ராப்ளம்ஸ். ஏன் தேவ சபை செத்து போனது? ஏன் விசுவாசி மரித்து போன நிலைமையில் இருக்கிறான்? ஏன் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறான்? பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். they give importance to the problems. பிரச்சனைகளை பெரிதாக முன் வைத்துக்கொண்டு அவர்கள் அதையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது சொல்றான், கர்த்தரையே நான் நோக்கி கொண்டிருக்கிறபடினால் வெட்கப்பட்டு போகிறதில்லை. உங்களுக்கு முன்னால கர்த்தரா இயேசு இருக்கிறாரா, இல்ல பிரச்சனை இருக்கிறதா? நமக்கு முன்னால பிரச்சனை பண்ற ஆட்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா, இல்ல இயேசுவை பார்க்கிறோமா? இயேசுவை பார்த்தீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரியாது. ஏன்னா உலகத்தில் உள்ளவனை பார்க்கலாம் உங்களோடு இருக்கிறவர் அவர் பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க? ஆண்டவர் மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் அது அப்படியே போகும் என்று சொல்லியிருக்கிறாரே. விசுவாசத்தோடு நான் சொல்றேன், இந்த மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் நிச்சயமா இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும் என்று விசுவாசித்து கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம எல்லா பிரச்சனைகளை என்ன செய்யுங்க, கட்டளை கொடுங்கள். சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணலாம், சில காரியங்கள் நம்ம கட்டளையை கொடுக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போகட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி ஒன்றுமில்லாமல் போகட்டும், இயேசுவின் நாமத்தில் இந்த விதமான இக்கட்டான சூழ்நிலை ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை தருவாராக, பலன தருவாராக. கர்த்தரால் நான் மதிலை தாண்டுவேன், நான் வெற்றி அடைவேன், நான் ஜெயம் பெறுவேன். பிரச்சனைகளை நான் மடிந்து போக மாட்டேன். இந்த பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொள்வதனாலே நான் அதில் மூழ்கி போக மாட்டேன், நான் ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஜெயம் கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பிரச்சனைகளையும் உம்முடைய நாமத்தில் முறியடிக்கும்படியாக கர்த்தர் உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை எனக்கு தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதிகாரத்தை தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அபிஷேகத்தையும் தந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசு சொன்ன, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. இயேசு சொல்ல, அவருக்கும் உபத்திரம் வந்தது, பாடுகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அவைகள் மத்தியில் இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க, மன உறுதியா இருங்க, மனம் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் உறுதியாக மன உறுதியோடு கூட நின்று இந்த பிரச்சனையை நீங்கள் ஜெபம் பண்ணி மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. எலியா சொல்றான், என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, போதும் கர்த்தாவே. அநேக சமயத்தில் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வருகிற சமயத்தில், அநேக இக்கட்டுகளும் ஆபத்துகளும் நம்முடைய குடும்பத்துக்கோ நம்முடைய சபைக்கோ நம்முடைய வாழ்க்கையில் வர்ற சமயத்தில் விசுவாசிகளானாலும் ஊழியர்களானாலும் சில சமயத்தில் சோர்ந்து போகிறது உண்டு. எலியா என்ன செய்தான்? சோர்ந்து போனான். போதும் கர்த்தாவே என்று சொன்னான். ஊழியம் செய்தது போதும், வாழ்ந்ததே போதும் என்று நினைக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளாலே சில சமயத்தில் தள்ளப்படக்கூடிய விதத்தில் பல ஆபத்துகளையும் சில இக்கட்டான காரியங்களை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது நாம் திடன் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்ன சொல்லணும் தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நல்ல கை வைத்து சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்குள் இருக்கிறபடினாலே நான் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். பிரச்சனைகள் என்னை மேற்கொள்ள முடியாது. சோர்ந்து போகக்கூடாது, தைரியமா இருக்க வேண்டியது அவசியம். எத்தனை பேர் பிரச்சனை என்னை மேற்கொள்ளாதுன்னு சொல்றீங்க? நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்றீங்க?
சோர்விலிருந்து நீங்கள் இப்போவே என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் வெளியே வர வேண்டியது அவசியம். இன்னைக்கு வெளியே வந்துடுவீங்க, நாளைக்கு மறுபடியும் அந்த அந்த சோர்வுக்குள்ளே போயிடுவீங்க. ஜாக்கிரதை. எப்போ ஞாபகத்தில் வச்சுக்கணும், என்னன்னா பிரச்சனை வரும், ஆனால் நான் சோர்வு கடன் கொடுக்க மாட்டேன். பிரச்சனைகள் வராமல் போகாது, பிரச்சனைகள் உண்டு, ஆனால் நாம தான் சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனையே வரக்கூடாது. நான் ஒழுங்காக சபைக்கு போகிறேன், நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் பிரச்சனை வருகிறது? அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு வேதத்தின் மூலமாய் பதில் தருகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நமக்கு பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இல்லவே இல்லை. உலகத்தில் உள்ளவனுக்கும் உண்டு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கும் பிரச்சனைகள் உண்டு. நம்ம கிறிஸ்தவன் ஆனபடினாலே அவன் துன்பப்பட்டால் அவன் என்ன செய்ய கடவன்? வெட்கப்படாமல் இருந்து அதை சகிக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவனுக்கு துன்பம் உண்டு. 12 சீஷர்களை பாருங்க, பழைய அநேக பரிசுத்தவன்களை பாருங்க, அவங்க எல்லாம் பயங்கரமான கஷ்டத்துக்குள்ளே கடந்து போயிருக்கிறார்கள். வாசித்தேன், பத்திலேயுமே நினைக்கிறேன், தோலை உரித்து கொண்டார்கள், உயிரோடையே தோலையே உரித்து கொண்டார்கள். அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இருக்கா? ஒவ்வொருத்தருக்கும் வந்துதான் அந்த அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்று பார்க்கிற சமயத்தில் எல்லாருமே இயேசுவுக்காக ஜீவனை விட்டவர்கள். அவங்களுக்கு விசுவாசத்துக்கு எதிரான சூழ்நிலைகள் வந்தது, ஊழியம் செய்வதற்கு எதிரான சூழ்நிலைகள் வந்தது. அதெல்லாம் சூழ்நிலையிலையும் கடைசி வரையிலையும் சோர்ந்து போகாமல், விசுவாசத்தில் தளர்ச்சி அடையாமல் தைரியமாயிருந்து பரலோகத்துக்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள். மேகம் போன்ற இத்தனைத்தலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு என்ன செய்ய வேண்டும்? இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போகாமல் இருந்தா கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற பரலோகத்தினுடைய முழு சுதந்திரத்தையும் உங்களுக்கு தேவன் கொடுப்பார். நம்ம ஓட்டத்தை ஓடி முடித்தோம் என்றால் நமக்கு தேவன் நீதியின் கிரீடத்தை தருவார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை என்ன செய்தேன்? காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை அந்த நாள் எனக்கு என்ன செய்வார்? தருவார். அதனால வாழ்க்கை என்பது போராட்டம். ஃபாதர் பாடுற பாருங்க, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. சும்மா பாடினா போதுமா? அந்த பாட்டில் இப்போ நம்ம பாட மாட்டோமே. இப்போ தான் வேற நிறைய பாட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கேன். பம்பன் வழிபோக்கன் எல்லாம் பாட்டு ஏற்றிட்டு இருக்கிறான். அந்த பாட்டுகளில் ஒரு அர்த்தமும் கிடையாது, வசனமும் கிடையாது, வாழ்க்கையும் இல்லை. ஆகவே ஃபாதர் பாட்டெல்லாம் இப்போ விட்டுட்டோம். எது ரொம்ப நல்ல ஆடுற பாட்டு இருக்கோ அர்த்தம் பாடிட்டு இருக்கோம். அர்த்தமுள்ள பாட்டை பாடுவான். வாழ்க்கை என்பது போராட்டமே. ஹல்லேலூயா. அதை ஜெயிப்பதற்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறான். கரங்களா சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இரண்டாவது சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசியுங்கள். Psalms 119:25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது, வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இரண்டாவது சபையினுடைய பிரச்சனை என்ன? ஒரு விசுவாசியுடைய, அதாவது இன்ஆக்டிவ் அந்த லெவல், அந்த ஸ்டேஜுக்கு அவன் தள்ளப்படுறதுக்கு காரணம், அந்த செத்த நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கு காரணம் என்ன? செயலற்றவனாய் அவன் மாறி போறதுக்கு காரணம் என்ன? ரெண்டாவது என்ன தெரியுமா? உலக காரியங்களிலே இந்த மண்ணோடு அவன் ஒட்டி கொண்டிருக்கிறான். மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் செத்தவனாத்தான் இருப்பான். இந்த மண்ணுக்குரியவைகள், மண் என்றால் மண்ணுக்குரியவைகள், இந்த உலகத்துக்குரியவைகள், உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருக்கின்ற வேதம் சொல்கிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு உங்களிலே இல்லை. ஆகவே இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா நிறைய என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்குரிய காரியங்கள். டிவி என்னது? அது ஒரு மண். அந்த மண்ணோடு சில ஒட்டி கொண்டிருக்கிறார்கள்.
என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. சரியா இல்லையா? பேச மாட்டீங்களே, ஒரு மாதிரி முழிக்கிறீங்களே. யார் சொல்லி கொடுத்தது? யாரும் சொல்ல. இதுதான் நிஜம். உலக அளவில் இருக்கிற கிறிஸ்தவத்தினுடைய சாவுக்கு காரணம் என்னது? அந்த டிவி. ஆமாம், அந்த பாக்ஸ் தான், அந்த கருப்பு பெட்டி. அது வீட்டில் என்னைக்கு வந்துச்சதோ அன்னையிலேருந்து நம்ம சாக ஆரம்பித்தோம். அதுலேருந்து ஊழியத்துக்கு போகிறதில்ல, ஜபத்துக்கு போகிறதில்ல, ஆராதனைக்கே வர்றதுக்கு லேட்டே. அதுதான் காரணம். இன்னும் கொஞ்சம் கூட பார்த்துட்டு வருவோமே டிவியை, அப்படி பார்த்துட்டு வர சமயத்துங்க லேட் ஆகி போயிடுது. ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. டிவியும் நீயும் இணை பிரியாத நண்பர்கள். ஆமாம், பிரிக்கவே முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யாருன்னு பவுல் கேட்டான். அவன் பவுலோடு ஒட்டிகிட்டு இருந்தான். ஆனால் நம்ம என்னை இந்த டிவி விட்டு பிரிப்பவன் அப்படின்னு அந்த வசனத்தை மாற்றி தான் உங்களுக்கு சொல்லணும். அவ்வளோ ஒட்டிகிட்டு இருக்கோம். சரி, அதுவும் பரவாயில்ல. டிவி காலத்து டிவி ஒட்டி, இப்போ செல்ஃபோன் ஒட்டிக்கிட்டு இருக்குப்போம். எப்பவும் பாருங்க, எப்பவுமே செல்ஃபோன் தான் வச்சிருக்கோம். அது இல்லைன்னு நம்ம வாழ்க்கை இல்லை. தேவன் இணைத்தவளை மனுஷன் பிரிக்காதிருக்கிறவன். தேவன் நினைச்சார் புருஷனை மனைவி தான் இணைச்சார். ஆனால் இவன் புருஷன் மனைவியோடு இணைஞ்சிருக்கிறான்னா இல்லை. இவன் எதோடு இணைஞ்சிருக்கிறான்? ஒன்று டிவியோடு இணைஞ்சிருப்பான், இல்லைன்னா இந்த ஃபோனோடு இணைஞ்சிருப்பான் 24 மணி நேரமும். அந்த நாட்களில் இந்த வயசானவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வெத்தலையை சுண்ணாம்பெல்லாம் வச்சுருப்பான், எப்பவும் வச்சுருப்பான். அது போட்டு முடிஞ்சோன்னு மறுபடியும் எடுத்து ஒரு வெத்தலை எடுத்து அதில் சுண்ணாம்பு எடுத்து தடவி அதுக்குள்ளே பாக்கு எடுத்து வச்சு புகையிலை வச்சு அதை சுருட்டி, இல்லைன்னா அது பல்லு இல்லாத ஆட்கள் ஒரு சின்ன ஒரு என்ன உரல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, அதை வச்சு அதை இடித்து வாயில் போடுவாங்க. என்னுடைய அப்பாவுக்கு சகோதரி, ஒரே சகோதரி தான். அவங்க எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் இருந்தாங்க. வெத்தலை மட்டும் இல்லைன்னா அவங்க முகம் வாடி போயிடும். வெத்தலை வாடுற மாதிரி அவங்க முகம் வாடி போயிடும். சாப்பாடு இல்லைன்னாலும் பரவாயில்ல, வெத்தலை போடணும். 24 மணி நேரம் வாயில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது துப்பின உடனே உடனே மறுபடியும் அடுத்தது ரெடி பண்ணி போட்டுருவாங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. சில ஆட்கள் சிகரெட்டு, விசுவாசியாக இருந்தாலும் நீங்கள் சிகரெட்டோடு ஒட்டிக்கிட்டு இருக்கியா, சாராயத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்கியா? எந்த மண் உங்கள் மேலே ஒட்டிகிட்டு இருக்கு? மண் உங்கள் மேலே ஒட்டுறது இல்லை, நீங்கள் மண்ணோடு ஒட்டிக்கிட்டீங்க, அவ்வளோதான். சிலருக்குள்ள இதை மண் ஒட்டி இருக்க மாட்டேங்க, நீங்கள் இப்போ மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஃபோன் எப்போ விசுவாசிகள் கையில் விதமாக வர ஆரம்பித்ததோ அதிலிருந்தே ஆவிக்குரிய ஜீவியம் செத்து போகிறது. ஆண்டு சமூக கருத்தை விதிச்சோம். ஆண்டவரே, மண்ணோடு என் ஆத்மா ஒட்டி கொண்டிருக்கிறது, நீர் என்னை விடுதலையாக்கி என்னை என்ன செய்யும்? உயிர்ப்பியும், என்னை உயிர் உள்ளவனாக மாற்றும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை உயிர்ப்பிப்பதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கு. அந்த மண்ணை விட்டு வெளியே நம்ம வரணும். கொஞ்சம் என்ன செய்வோம்? அதை கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வைக்கணும். ஜெபம் பண்ணும்போதும் ஃபோன் வந்துச்சுன்னா போதும், அவ்வளவுதான். பக்கத்தில் ஃபோனை வச்சுருப்போம், அது எந்த ஃபோனோ தெரியாது. கடைசியில் நீங்கள் எடுத்து பார்த்தா ராங் நம்பராக இருக்கும். சில சமயத்தில் எங்கே ஃபோன் இருக்கு அண்ணன் கீழே விழுந்து மண்டையை கூட உடச்சிக்கிடுவான். அவ்வளோ தூரம் ஃபோன் வந்துச்சுன்னா அவ்வளோ ஓட்டமாக ஓடுவான். அந்த அடித்து அந்த பெல் நிற்கிறதுக்குள்ளே என்ன செஞ்சிடணுமா? ஆராதனை ஆரம்பிக்க 9:30 உள்ளே வந்துடணும் அப்படிங்கிற அந்த ஓட்டம் எனக்குள்ளே இருந்து எவ்வளோ உயிர் உண்டோட மாறி இருப்பேன். ஃபோன் பெல் அடிக்கிறதுக்குள்ளே என்ன செய்யணும்? அதை போய் எடுத்துடணும், பிடிச்சிடணும் அப்படின்னு ஓடுறோமே. எவ்வளவு பயங்கரமாக அடிக்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா? என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் ஆத்துமாவை என்ன செய்யும்? விடுவியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் விடுவிக்கப்படணும்னு விரும்புகிறீங்க? இப்போ உயிர் இல்லாத காரணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்ஆக்டிவாக சபை இருக்கிறது காரணம் சொல்லிட்டு இருக்கேன். நம்பர் 3, 3வது வாசிக்கலாம். 119ஆம் சங்கீதத்தில் 93வது வசனம் வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். நான் ஒருபோதும் உடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். நான் ஒருபோதும் கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். ஆவிக்குரிய பலன் இல்லாமை
ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த். ஆவிக்குரிய பலன் என்பது தேவனுடைய வசனத்திலே எந்த அளவுக்கு நம்ம வசனத்தை கேட்டு வசனத்தில் கட்டப்படுகிறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய பலன் நம்மில் இருக்கிறது. கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்ங்கிறது இல்லை, ஆவிக்குரிய பலன் என்பது இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆவிக்குரிய நிலைமையிலே பலவீனர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோட சாத்தான் வந்தான். சாத்தான் என்ன செய்தான் தெரியுமா? இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொன்னான். நீ தேவனுடைய குமாரனையானால், அப்ப இயேசு என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அந்த வசனத்தில் ஒரு வள்ளி புள்ளி அவர் மாற்றல. இப்போ சிலர் எல்லாம் என்னன்னா, இப்போ உலக பிரகாரமான ஆட்கள் அவன் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான் பாருங்க, அதைத்தான் வாசிச்சுட்டு இருக்கிறோம். வாட்ஸ்அப்பில் டெய்லி என்னென்னவோ வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் அவன் எவனோ அனுப்புகிறான். அது சத்தியமா நினைச்சு அவன் சத்தியமா வாசிக்கிறான். அது உடனடி இம்மீடியட்டாக அடுத்தவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? ஃபார்வேர்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் மெயின் ஊழியமாக நடந்துகிட்டு இருக்கு. வாசிக்கிறதே மொத்தமாக என்ன, வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கு அதுதான். குரூப், எத்தனையோ குரூப், அந்த குரூப் எல்லாம் நம்ம ஃபோனுக்குள்ளே இருக்கு. இது அப்புறம் டெலீட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் தேவை. கண்ட குப்பையும் நம்ம ஃபோனுக்குள்ளே வந்து அதெல்லாத்தையும் அந்த ஃபில்லப் ஆன பிற்பாடு அப்புறம் அந்த டெலீட் பண்ண உட்காந்து அதுக்கு 1 மணி நேரம் எடுக்கணும், 2 மணி நேரம் எடுக்கணும். எதுக்கு இந்த வம்பன்னே தெரியல. எவ்வளவு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா? நம்முடைய பலன் வாட்ஸ்அப் மெசேஜில் அல்ல. நம்முடைய பலன் என்பது ஏதோ உலக பிரகாரமான மக்களின் தத்துவங்களை கேட்பதில் அல்ல. நம்முடைய பலன் ஆவிக்குரிய, அதாவது தேவனுடைய வசனத்தில், வேதத்தில் இருக்கிறது. ஆமென். பரிசுத்த வேதத்தின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறவன் எவ்வளவு பெருமழை வந்தாலும் பெருவெள்ளம் சொரிந்தும் அவன் வீடு நிலைத்து நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் தடுமாறி விழுந்து போகிறோம் என்று சொன்னால், காற்று வரமும் இருக்காது, வரும் பெருமழை, வரும் பெருவெள்ளம் பெருக்கெடுத்து என்ன செய்ய நம்ம மேல மோதும். ஆனாலும் நாம் விழுந்து போவதில்லை. ஒரு அல்லேலூயா, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆமேன் ஒண்ணுமே கிடையாதா? மறுபடி சொல்றேன், பெருமழை பெய்யும், பெரும் வெள்ளம் வரும், நம்ம மேல் மோதினாலும் நாம் விழுந்து போவதில்லை. ஆமேன். ஏன் சொல்ல முடியல தெரியுமா? காரணம், சொல்லதுக்கு முடியாது, சொன்னா பொய் இல்லை. ஏன்னா வீழ்ச்சி தானே வந்துகிட்டு இருக்கு, வீழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோம். வர்ற சோதனைகளிலையும் வர்ற போராட்டங்களையும் விழுந்து 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 சுக்குநூறா உடைஞ்சு போய் கிடக்கிறோம். இங்க வரும் பொழுது ஏதோ கொஞ்சம் அவன் உற்சாகப்படுத்தி அனுப்புனா வீட்டுக்கு போறோம், கொஞ்ச நேரம், அவ்வளவுதான். மறுபடியும் வாழ்க்கை முற்றிலுமாய் உடைந்து போகிறது. வாழ்க்கையில மிகவும் உடைந்து போன நிலைமையில ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவ சபைக்கு வர்றாங்க. உடைந்து போன எனக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்காதா அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையிலிருந்து நம்ம வளரணும். அந்த நிலைமையில் நம்ம வளர வேண்டியது அவசியம். இப்போ நான் ஏதோ ஒரு சபையில் போய் வாரந்தோறும் உட்காந்து எனக்கு ஒரு ஆறுதலான பிரசங்கம் கிடைச்சா போதும், நானும் வாரமெல்லாம் சோர்ந்து போனேன், எனக்கு ஒரு சபை வேணும்னு நான் தேடி போய் ஒரு சபையில் உட்கார்ந்துக்கிட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? ஊழியர்களாக இருக்க முடியுமா? எல்லாருமே போதகர்களாக தீர்க்கதரிசிகளாக மாறணும். எப்போ மாறுவீங்க? நீங்கள் பலனுள்ள கிறிஸ்தவளாய் மாறும்போது, நீங்கள் அஸ்திபாரம் உள்ள கிறிஸ்தவளாய் மாறும் பொழுது. இந்த அஸ்திபாரம் எதன் மேல் போடப்படணும்? தேவனுடைய வசனத்தின் மேல் போடப்பட வேண்டியது அவசியம். தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனுடைய வார்த்தை தான் உங்களையும் என்னையும் உயிருள்ளவளாய் மாற்றுகிறது. அவங்களை சொல்லட்டுமே, ஏன் இன்ஆக்டிவா இருக்கிறோம்? ஏன் சபை செத்து போச்சு? ஏன் சபையில் வந்து மக்கள் தூங்குறாங்க? பைபிளை கையில் எடுத்ததே கிடையாதே.
இப்போ பைபிள் கையில் எடுக்கிற விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் எல்லாமே குறைவு. பைபிள் திறக்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமையும் சிலர் கையில் கொண்டு வராங்க, அது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். இன்னும் நீங்கள் வெளிநாட்டில் எல்லாம் போனீங்கன்னா சர்ச்சுக்கு போகும்போது கூட பைபிள் கையில் கொண்டு போகிற பழக்கம் இப்போ கிடையாது. என்னது எல்லாமே எங்கே இருக்குது? ஃபோனில் இருக்குது. ஆமாம், ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். கையில் சும்மாவா போகிறாங்க? இல்லை, கையில் என்ன கொண்டு போகிறாங்க? செல்ஃபோன். செல்ஃபோனில் எல்லா குப்பையும் இருக்குது, அதோட சேர்ந்து இதுவும் இருக்குது. ஏன் செல்ஃபோனில் பைபிள் படிக்கக்கூடாது அப்படின்னா, செல்ஃபோனில் எல்லா குப்பையும் இருக்குது, அது கூட இருக்கிற பைபிளை படிக்கிறது அவர் அவசரத்துக்கு எங்கேயோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் கையில் இந்த பரிசுத்த வேத புத்தகம், இந்த பேப்பரில் இருக்க இந்த வேத புத்தகத்தை நாம் எடுத்து வாசிக்க வேண்டியது அவசியம். சர்ச்சுக்கு வரும் பொழுதும் அதை கையில் கொண்டு வந்து நாம் அதை புரட்டி பார்க்க வேண்டும். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று பார்க்கணும். நான் பிரசங்கம் பண்ணுற சமயத்தில் தூங்கிட்டு இருக்கிறதல்ல, காரியங்கள் இப்படி இருக்கிறதான்னு பைபிளை புரட்டுங்க, ஒரு குறிப்பு எடுங்க. ஏதாவது செய்கிறோமா? இல்லை, உட்காந்து மார்க் போட்டுட்டு போவீங்க. இந்த பாஸ்ட் இவ்வளோ நேரம் பேசினார், என்னை குறை கண்டுபிடிக்கலாம். எனக்கெல்லாம் அதாவது வர்றதுக்கு முன்னால் 10 நிமிஷம் பேசிட்டு போயிடணும்னு நினச்சிட்டு வருவேன். ஆனால் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என் பிரசங்கத்தை நிறுத்த முடியலையே. எப்படியாவது என்ன செஞ்சிடணும், நம்ம எல்லாம் உயிரடைஞ்சிடணும். அந்த பாரத்தோடு பேசுறதுனால ஏதோ மேடையில் நான் பேசணுங்கிறதுக்காக பேசலை. நான் மேடையில் ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி போடுறது மாதிரி பிரசங்கத்தை நான் பண்ணலை. சபை எப்படியாவது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் வேத புத்தகத்தை வாசிக்க தீர்மானிக்கிறீங்க? பைபிளை படிக்கன்னு சொல்கிறவங்க எல்லாம் தேவ சமூகத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா, ஜெபம். ஆண்டவரே, மனசோர்வு எனக்கு இருக்கிறது, அந்த மனசோர்விலிருந்து நான் வெளியே வரணும், எனக்கு உதவி செய்ய. ஹல்லேலூயா. பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை சகோதரனே. பிரச்சனை இல்லாமல், போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. போராட்டமான வாழ்க்கையிலே, பிரச்சனை நிறைந்த வாழ்க்கையிலே இயேசு படகில் இருக்கிறார். அவர் வழிநடத்தி செல்வார். அவர் காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாய் இருந்து சொன்னவர். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்ற பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. கர்த்தர் நிச்சயமாகவே ஜெயத்தை தருவார். ஆண்டவர் புயலை அமர்த்துவார். ஆண்டவர் எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மேற்கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் தருவார். சாத்தானை ஆண்டவர் சிலுவையிலே ஜெயித்து விட்டார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆகவே பிசாசு தோற்று போனார், அவன் ஜெயிக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க, பிசாசு ஜெயிக்க முடியாது. இயேசு ஜெயம் எடுத்து விட்டார். பிசாசு ஜெயிக்க முடியாது, இயேசு ஜெயம் பெற்றவர். ஜெயித்த இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தவர், ஜெயம் எடுத்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. glory to God. மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ணி கேட்க விரும்புறீங்க? எந்த மண்ணுக்குரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது, உங்கள் வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவனை அது இழக்க செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த மண்ணாகி இந்த சிற்றின்மங்களோடு கூட என் ஆத்துமா ஒட்டி கொண்டிருக்கிறது, இந்த தீய பழக்கத்தோடு கூட என் வாழ்க்கை ஒட்டி கொண்டிருக்கிறது, என்னை விடுதலை ஆக்குவீராகப்பா. உம்மோடு நான் இணைந்து வாழணும், உம்மோடு நான் இசைந்து வாழ வேண்டும், உம்மோடு நான் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும், சபையோடு ஒட்டி கொண்டிருக்க வேண்டும், வேதத்தோடு ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, ஊழியத்தில் நான் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும். அவைகள் எல்லாவற்றையும் விட்டும் என்னை பிரித்த இந்த மண்ணான காரியங்களை வெறுக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி கேளுங்கள். கையை உயர்த்தி கேட்டு தேவ சமூகத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். பலன் இல்லாமை நீங்கட்டும். கையில் வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே, வேதத்தின் மகத்துவங்களை நான் படிக்கணும்ப்பா. வேதத்தின் மகத்துவங்களை
நான் அறியணும்ப்பா. அதுக்கு என் கண்களை திறந்துடலாம். நான் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கும்படியா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்போம். ஆவிக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். பெருவெள்ளம் வந்தாலும் பெருமழை வந்தாலும் உன் வீட்டின் மேல் மோதினாலும் நீ விழுந்து போகிறதில்லை. கர்த்தர் உன்னை நிலைநிறுத்துவார். கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். தேவனுடைய வசனத்தை எடுத்து நீங்கள் பிசாசுக்கு எதிராக உபயோகப்படுத்துங்கள். பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் வசனத்தை எடுத்து சொல்லுங்கள், வசனத்தை வாசியுங்கள். இந்த வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும். இந்த வசனம் உங்களை உற்சாகம் உள்ளவளாய் மாற்றும். எல்லா கரங்களை கொட்டி கத்திரி மறுபடியுமாக, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த வேதத்துக்காய் ஸ்தோத்திரம், வேத புத்தகத்துக்காய் ஸ்தோத்திரம், சபைக்காய் ஸ்தோத்திரம், நல்ல பிரசங்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். தகப்பனே, ஒவ்வொருவரையும் கரங்களை தருகிறேன். இன்றைக்கு நாங்கள் தியானித்த அந்த வசனத்தின் அடிப்படையில் எங்களை உயிர் உள்ளவர்களாய் மாற்றுவீராக, பலனுள்ளவர்களாய் மாற்றுவீராக, உற்சாகம் உள்ளவர்களாய் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை நீராண்டு உயிர்ப்பிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த சபையை உயிர்ப்பிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். செத்து கிடக்கிற கிறிஸ்தவம் உயிரோடு எழும்புவதாக, செத்து கிடக்கிற ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கிறிஸ்தவத்துக்கு அனுப்புவீராக. செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த வாழ்வுகளும் கூட இன்னும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து வாழ்த்துதல் சொல்லுங்க.